ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் ஷாப்பிங். ஆமாங்க, இது ஒரு ஆன்லைன் மொபைல் ஆப் மூலிமா வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் வாங்கிக்கலாம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு என் பாப்பாவோட ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோதாங்க. அடுத்தது அம்பானி சாரோட பையன் இருக்கார்ல, ஆனந்த் அம்பானி, அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ரெண்டாவது பொருளறிவு கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது டெய்லி டே டு டே என்ன நடக்குதோ அதை நம்ம பார்க்கலாம். ஆனந்த் அம்பானி சார் என்ன பண்ணார்னா, ஒரு 13 பர்த்டேக்காக பாத யாத்திரா போகும்போது அதில் சில கோழியெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. எதுக்குன்னா இறைச்சிக்காக. அதை அவர் பார்த்துட்டு, இது யாரும் வெட்ட வேண்டாம், நானே இரட்டிப்பு விலை கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே வாங்கிட்டாராம். அதை வாங்கி அவரோட பூங்காலையும் கொண்டு போய் விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2200 கோழிக்கு மேலே வாங்கியிருக்காருங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜில் இருக்கிறது குழம்பு பிள்ளைங்க. இது செரிமான பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காமா. நெக்ஸ்ட் என்னென்னா, RBI ரூல்ஸ்லாம் ஏற்றிருக்காங்க. ரெண்டாவது ரத்தன் தாத்தா அவர் சொத்தில் யார் யாருக்கு பங்கை கொடுத்துருக்குறாங்கிற முழு விவரத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இந்த சம்மரில் பாம்பு வீட்டுக்கு வருதாமாங்க, பார்த்துக்குங்க. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கு முட்டையிலிருந்து நிறையா எலும்பு முறிவு சிகிச்சைக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்களாமா. ரெண்டாவது இது கொஞ்சம் டிவோஷனல் குறிப்பு, இளையராஜா சார் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறாங்களாமா. கரூரில் ஷோ நடக்குது. ஸோ எல்லோரும் போய் பாருங்கள். ஆன்லைன் சூதாட்டத்தினால் பல பேர் இறந்துட்டு வராங்களாமா. அதோட எண்ணிக்கை 88 ஆயிடுச்சாமா. பி பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்குலாம் வயசே ஆகாதாம்மா. ஸோ யாரெல்லாம் பி பாசிட்டிவோ கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, சமைக்காத கோழி ஒரு பொண்ணு சாப்பிட்டதுனாலே அது செத்து போச்சாமா, பறவை காய்ச்சல் ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ரெண்டாவது இந்தியாவிலேருந்து துபாய்க்கு கடலுக்கடியில் ரயில் சேவை தொடங்க போகிறாங்களாமா. 2030 இது பேச்சுவார்த்தை நடக்குது. மூணாவது தர்பூசணி பழத்தை எல்லாருமே வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சம் சேஃபாக நல்ல கடைக்காரங்கிட்ட பண்ணிட்டு வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட வீடியோ. கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெண்டாவது ஒரு சில குறிப்பெல்லாம் விட்டு போயிருந்தால் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.